வாழ்க வளமுடன், வளர்க வேதாத்திரியம். குரு வாழ்க, குருவே துணை. வாழ்க்கை மலர்கள் நாள் ஒரு நற்சிந்தனையில் மார்ச் 26 இன்றைய சிந்தனை தலைப்பு ஆஸ்திகமும் நாஸ்திகமும். இந்த ஆஸ்திகம் நாஸ்திகம்ங்கிறது நம்ம சாதாரண உலகியலில் இன்றைக்கி மனிதர்கள் பேசிகிட்ருக்காங்க. கடவுள் மறுப்பாளர்கள் அப்படிங்கிறவங்கள நாத்திகர்கள் அப்படி சொல்லுவாங்க. இப்போ கடவுளை பற்றிய உண்மைகளை உணர்ந்து அதை பற்றிய ஒரு விளக்கத்தோடு வாழ்கிறவங்கள, பக்தி என்ற நம்பிக்கை வழியில் இருக்கிறவங்கள ஆத்திகர்கள் அப்படி சொல்கிறாங்க. ஆனால் உண்மைகளை இன்றைய சிந்தனையில் மகரிஷி நமக்கு விளக்குறாங்க. இறைநிலையே தன் நிலையில் மாற்றம் பெற்று இறை துகள்களாகி அவைகள் கூடி விண்களாகி விண்கள் கூடி பஞ்சபூதங்களாகி பஞ்சபூதங்களும் ஒன்றிணைந்து பிரபஞ்ச தோற்றமாகி ஷடப்பொருள் ஜீவன் என்ற இரட்டை நிலைகளில் தன் நிலையில் மாற்றம் பெற்று வந்திருக்க அந்த இறைநிலை. அந்த ஜீவன் என்று எடுத்துக்கொண்டோம்னா 6வது அறிவு பெற்ற மனிதன் வரைக்கும் வந்தாச்சு. தன்னிலே தானே தன்னை ஓர்ந்து பார்த்து ரசிக்கும்போது செயல் விளைவு நியதியை மனிதன் உணர்றான். இப்போ பிறவி எடுத்திருப்பதனுடைய நோக்கம் கண்ணால் கண்டு, காதால் கேட்டு, மூக்கால் மோர்ந்து, நாக்கால் சுவைத்து என்று ஒவ்வொரு புலன் மூலமாகவும் பெறக்கூடிய அனுபவங்களையெல்லாம் ஆனந்தமாக அனுபவிக்கணும். இயற்கை என்ற இரையாற்றலுக்கு கண்ணு காது மூக்கு இல்லாத அரூபமாக கிடக்கு. அப்போ இந்த நிலைகளெல்லாம் உணர்ந்தவங்க அந்த செயல் விளைவு நியதியை உணர்ந்து தன்னுடைய வாழ்க்கைக்காக மற்றவர்களை துன்புறுத்தாமல் வாழக்கூடிய நிலைக்கு உயரும்போது அவர்களை தான் இங்கே எல்லா விஷயமும் தெரிஞ்சவங்களாக விளங்கி கொண்டு வாழ்கிறாங்க. அதுதான் ஞான மார்க்கம் என்ற ஒன்று. அதை பக்தி என்ற நம்பிக்கை வழியே ஆஸ்திகம்னு சொல்கிறாங்க. அந்த பக்தி என்ற நம்பிக்கை வழி தேவைதான். ஒரு காய் தான் கனியாக முடியும், திடீர்னு எடுத்தோன்னா கனியாக முடியாது. இன்றைய சிந்தனையில் மகிழ்ச்சியாகத்தான் சொல்கிறாங்க. யாரெல்லாம் விளங்கி கொண்டவர்களாக இருக்காங்களோ அவங்க மற்றவங்களுக்கு விளக்கக்கூடிய நிலைக்கு உயர்ந்துடுறாங்க. அவங்க தான் நாத்திகர்கள்ன்றோம். ஆனால் நாத்திகர்கள் சொல்லக்கூடிய தத்துவம் என்ன அப்படின்னா, கடவுள் மறுப்பாளர்கள் கிடையாது, கடவுள் இல்லைன்னு சொல்லலை. எல்லா பொருள்களிலும் என்னை காண வல்லவன் எவனோ அவனை விட்டு நான் பிரிவதில்லை, என்னை விட்டு அவன் பிரிவதில்லை. ஜடப்பொருள்களில் அதன் தன்மையாக, ஜீவன்களில் மனமாக, மனிதனிலே 6வது அறிவு எல்லாவற்றையும் அறியக்கூடிய அறிவாக இருக்கிறது என்ற உணர்வு நிலையை பெறும்போது யாருக்கும் துன்பம் கொடுக்காமல் வாழ பழகிறான் மனுஷன். அதன் மூலமாக இனிமையாக வாழ்க்கையை வாழ முடியுங்கிற உண்மைகளை மற்றவர்களுக்கும் உணர்த்துகிறான் தன்னுடைய வாழ்க்கையின் மூலமாகவே. அவனைத்தான் நம்ம நாத்திகன் சொல்கிறோம். ஏன்னா அந்த பக்தி என்ற நம்பிக்கை வழியில் ஒரு காய், ஒரு மரம் இருக்குனாக்க அது உடல் பூரா கருமையம் இருக்குது. எந்த இடத்துல அதனுடைய காந்தம், ஜீவகாந்தம் தேக்கம் வருதோ அங்கேருந்து பிச்சுக்கிட்டு கிளை வருது, பூ வருது, பிஞ்சு வருது, காய் வருது. அந்த காய் தான் முதிர்ந்த பிறகு கனியாகுது. அந்த முதிர்ச்சி அடைகிறதுக்கு முன்னாடி காய்க்குள்ளரையும் கொட்டை இருக்கும். ஆனால் அந்த கொட்டையை எடுத்து போட்டோம்னா அது முளைச்சி வராது செடியாக. ஆனால் அது கனிந்த பிறகு, முதிர்ச்சி அடைஞ்ச பிறகு அந்த கொட்டையை எடுத்து போட்டோம்னா வரும். அதுபோல் சிறார்களுக்கும் அறிவில் தெளிவு பெறாதவர்களுக்கும் ஒரு குறிப்பிட்ட வயது வரைக்கும் இந்த மனிதன்னு எடுத்துக்கிட்டோம்னா இதில் வித்துக்குழம்புன்னு சொல்லக்கூடியது உச்சியில் சிரசு பகுதியில் உற்பத்தி ஆகுது. அதிலிருந்து தான் உயிர் சக்திங்கிறது வருது. ஒரு குறிப்பிட்ட காலம், ஒரு 13-14 வயசு வரைக்கும் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் உற்பத்தி ஆகிறது எல்லாம் செலவாகவே போயிடும். ஆனால் ஒரு 13-14 வயசு ஆகும்போது மிச்சப்படுது. உடல் இயக்கம், மன இயக்கம் போக சர்ப்ளஸ் ஆகுது. அப்படி சர்ப்ளஸ் ஆகும்போதே முதுகுத்தண்டு வழியாக இறங்கி பால் உணர்வு சுரப்பின்னு சொல்லக்கூடிய மூலாதாரம், கருமையம் அந்த இடத்த அடையுது. அது வரைக்கும் சொல் புத்தி தான். அம்மா சொன்னாங்க, அப்பா சொன்னாங்க, அவங்க சொன்னாங்க, இவங்க சொன்னாங்க. தப்பு பண்ணாத, கடவுள் பார்த்துக்கிட்டு இருக்கார் எல்லா இடத்துலையும். நீ மறவாக நின்று தப்பு செஞ்சால் கூட யாரும் பார்க்கலன்னு நினைக்காத. இரையாற்றல் எல்லா இடத்துலையும் இருக்காது, பார்த்துக்கிட்டு இருக்கு. அதனால தப்பு செஞ்சீங்கன்னா கட்டாய தண்டனை கிடைக்கும். இப்படி கதைகளை, சில புனை கதைகளையெல்லாம் சொல்லி குழந்தைகளை வளர்த்து கொண்டு வருவாங்க. அது சொல் புத்திங்கிறது. அது உண்மைன்னு நம்பிக்கிட்டு கடைசி வரைக்கும் அப்படியே இருக்கக்கூடாது. அதுதான் கண்ணதாசருடைய ஒரு சினிமா பாடலில் சொல்லுவார்,
வேப்ப மரம் உச்சியில் நின்று பேயொன்று ஆடுதுன்னு விளையாட போகும்போது சொல்லி வைப்பாங்க. ஏன்னா அந்த வேப்ப மரத்தில் தான் பேய் இருக்குது, நீ போய் போகாத அப்படின்னு சின்ன பிள்ளையாக இருக்கும்போது அது பயம் உறுத்துறாங்க. அந்த பேய் பிடிச்சிச்சின்னா இன்னென்ன கஷ்டப்படுத்தும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்கிறாங்க. உடல் கஷ்டம் வரும், மன கஷ்டம் வரும், சாப்பிட முடியாது, தூங்க முடியாது, பயமாக இருக்கும், அப்படியா இப்படியான்னு சொல்லி 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 பிள்ளைகளை வளர்க்குறாங்க. ஆனால் இந்த ஒரு குறிப்பிட்ட வயதில் 13-14 ஆகும்போது சொல் புத்தி மாறி சுய புத்தி ஆரம்பிக்குது. இந்த சுய புத்தி ஆரம்பிக்கும்போது இந்த குழந்தைகளுக்கு என்னடா அது வேப்ப மரத்தில் தானே பேய் இருக்குதுன்னு சொன்னாங்க, ஆனால் பேய் ஓட்டுறவன் வேப்ப மர இலையை கொண்டுட்டு வந்து தான் சிறகடிக்கிறதுங்கிற முறையில் மந்திரம் போட்டு அந்த பேயை ஓட்டுறான்றாங்க. அது எப்படி? அந்த பேய் மரத்து மேலே தான் உட்காண்ட்ருக்கு, நீ போகாதேன்னு சின்ன பிள்ளையிலேருந்து அந்த மரத்தில் ஏறாதடான்னு நமக்கு சொன்னாங்களே, அது எப்படி முடியும்? அப்போ இது முரண்பாடாக இருக்கேங்கும்போது எது உண்மைன்னு தெரியாமல் அதான் வழிகாட்டலும் வழி நடத்தலும் சரியில்லாமல் போயிடும். ஆனால் அந்த இடத்துல தான் அந்த வழி காட்டுறவங்க வழி நடத்துகிறவங்க தெளிவு பெற்றவர்களாக நாத்திகர்களாக எல்லா இடத்துலையும் நீக்கமர நிறைந்த இறையாற்றல் அதை பயன்படுத்தக்கூடிய மனிதருடைய செயல்பாடுகளுக்கேற்ப விளைவு வருதுங்கிற உண்மைகளை மற்றவர்களுக்கு உணர்த்தணும். அது திடீர்னு முடியாது. அப்போ அந்த சிந்தனை ஆற்றல் உயரும்போது தான். அப்போ அது வரைக்குமே சிறார்களுக்கும் சிந்தனை ஆற்றல் விரியாதவர்களுக்கும், ஏன்னா சில பேருக்கு மனநலம் பாதிக்கப்பட்டு உடல் வேணால் வளர்ந்துக்கிட்டே இருக்கும், ஆனால் அறிவு வளர்ச்சி இருக்காது. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த பக்தி என்ற நம்பிக்கை வெளியில் இந்த இந்த ஒவ்வொரு உருவத்திலையும் இருக்குதுன்னு உருவக் கடவுளர்களை காமிச்சாங்க. இந்த உருவக் கடவுள்னு ஏற்படுத்தினதே ஒரு மனிதனுக்கு என்னென்ன தேவைகளோ அதையெல்லாம் பெறுவதற்கு அதையே திரும்ப 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 நினைக்கணும். அதுக்காக மனதின் திறம் மந்திரம், தனது திறம் தந்திரம்ங்கிற வகையில் அந்த வடிவத்தையே நினைக்கிறது. அதுக்கு இன்னென்னதெல்லாம் வேணும். இப்போ ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டோம்னா, சின்ன பிள்ளையில் நான்லாம் எங்கள் வீட்டில் ஒரு பெரிய படம் இருக்கும், அதில் ஒரு லட்சுமி தேவி உட்காண்டிருக்கோம். அந்த அம்மா கையில் இடுப்பில் ஒரு கையிலையோ ஒரு பெரிய குடத்தை வச்சுருக்கோம். அந்த குடத்துலேருந்து தங்க காசாக விழுந்துக்கிட்டு இருக்கோம். அப்புறம் பார்த்தோம்னா அவ்வளவு நகை போட்டிருக்கோம். அந்த பார்த்தா நமக்கு ஆசையாக இருக்கும், ஐயோ இவ்வளவு நகையும் நமக்கு இருந்தால் எவ்வளவு நல்லாயிருக்கும், இந்த காசெல்லாம் தங்க காசெல்லாம் நமக்கு கிடைச்சா வறுமையே இருக்காது, இப்படி நினைக்கிறோம் இல்லையா? இப்படி நினைக்க 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 அதுவாக எதை நினைக்கிறோமோ அதுவாகவே மாறிவிடுகிறோம். அந்த வகையில் தான் பக்தி என்ற நம்பிக்கை வழியில் ஆசை காட்டி அச்சமூட்டி அந்த ஆத்திகம்ங்கிறத வளர்த்து கொண்டு வந்தாங்க. ஆனால் இன்றைக்கி ஆத்திகம்னா என்ன நாத்திகம்னா என்னன்னு தெரியாத ஒரு குழப்பத்தில் தான் அந்த சமுதாயத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க எல்லாருமே. பக்தி என்ற நம்பிக்கை வழி ஒரு குறிப்பிட்ட வயது சிந்தனையாற்றல் வர்ற வரைக்கும் இருக்க வேண்டியதுதான். ஆனால் அதன் பிறகு அந்த குழந்தை எப்படி உச்சியில் பேய் இருக்குதுன்னு சொன்னால் அதவே ஒடிச்சு எப்படி பேய் ஓட்டுறேன் அப்படிங்கிற கேள்வி வருதே, அந்த இடத்துக்கு வரும்போதே அந்த பழக்கங்கள் எல்லாமே விளக்க வழிக்கு வந்துடணும். அதுதான் ஞான மார்க்கம்னு சொல்லக்கூடிய. அப்போ எல்லா பொருள்களிலும் என்னை காண வல்லவன் எவனோ அவனை விட்டு நான் பிரிவதில்லைங்கிற கீதா வாக்கியத்தை விளங்கி கொண்டு வாழ்பவர்கள் மற்றவர்களுக்கும் விளக்குவாங்க. அதைத்தான் இன்றைய சிந்தனையில் நமக்கு ஆத்திகம் நாத்தியம்ங்கிறது கடவுள் மறுப்பாளர்னு சொல்லக்கூடாது. உருவக் கடவுளர்கள் பேரில் அதை ஒரு வியாபார நோக்கத்தில் தங்களுடைய பிழைப்புக்காக உழைக்காமல் பிழைக்கக்கூடிய கூட்டத்தை ஏற்படுத்தி விட்டுட்டாங்கங்கிறது தான் இன்றைய சிந்தனையில் நமக்கு மகரிஷி உணர்த்துறார். அந்த மாதிரி இருக்கக்கூடிய பக்தி என்ற நம்பிக்கை தேவையில்லை. ஆனால் சிறார்களுக்கும் அறிவில் தெளிவு பெறாதவர்களுக்கும் பக்தி என்ற நம்பிக்கை வழியில் ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் இருந்தாங்கன்னா அதன் பிறகு அவங்களுக்கு அதுக்குரிய விளக்க வழி தானாகவே கிடைச்சி போயிடும் என்பது தான் இன்றைய சிந்தனையில் நமக்கு மகரிஷி உணர்த்துறார். மேலும் சிந்திப்போம், தெளிவு பெறுவோம். வாழ்க வளமுடன்.